உறவுகளுக்கு வணக்கம். இந்த மேடையை பத்தி நிறைய சிறப்புகளை பேசும்போது இப்ப கூடுதலா ஒரு சிறப்பு என்ன அப்படின்னா, இவ்வளவு பெரிய மேடை, அதுவும் ஒரு தூய தமிழ் மகன், ஒரு தூய தமிழ் பட்டு, ஒரு தேசிய பட்டு, தமிழ் தேசிய பட்டோட ஒரு தமிழ்தாய் மகன் போடக்கூடிய இந்த மேடையில, தமிழ்தாய் மகன் பேசக்கூடிய ஒரு மேடையில பேசும் பொழுது, அப்புறம் மலைத்தாய் மாரி தாய் போம்ல, அவங்க வரலைன்னா நல்லா இருக்காதுல. அவங்க ஆசீர்வாதம் கொடுத்தது போல அப்படியே 2-3 மலைத்துளிகள் அப்படியே வந்து விழுந்த வண்ணம் இருக்கிறது. ரொம்ப ஒரு எப்படின்னா, ஒரு போர் வீரர் போர்ல ஜெயிச்சுட்டு அது ஒரு அரசர் வந்து ஒரு மேடையில நின்று தன்னோட மக்களை பார்க்கும் பொழுது எப்படி ஒரு வியப்பு இருக்குமோ, அது போல இந்த மேடையில நின்று நம்ம பார்க்கும் பொழுது இருக்குது. குறிப்பா என்ன சொல்லணும் அப்படின்னா, கருத்து சுதந்திரம். ஒரு மேடையில பேசுவோம், ஒரு வாய்ப்பு கொடுப்பாங்க, இல்ல ஒரு கட்சி சார்ந்து பேசும்போது வாய்ப்பு கொடுப்பாங்க. ஆனா இதே திமுக மேடையிலையோ அல்லது அதிமுக மேடையிலையோ அல்லது பாஜக மேடையிலையோ பணிகள் நடக்கும் பொழுதே அந்த கட்சி சாராம ஆதரவாளரா இருப்பாங்க. இப்படி அந்த ஆதரவாளரா இருப்பாங்க. அது மட்டும் இல்லாத நிறைய அந்த மீடியாலாம் இருப்பாங்கல்ல, அவங்க எல்லாம் ஏறி அனுமதி கொடுக்க மாட்டாங்க. அதை பாக்குறதுக்கோ இல்ல கீழே போங்க இல்ல ஏறக்கூடாது அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அதை தாண்டி இருக்கணும்னா அவன் வந்து நிப்பாட்டி வந்து ஒரு போட்டோ போற மாதிரி கிடைக்காது. இப்ப நான் நின்று பேசுறேன் அப்படின்னா என்னை யாரும் ஏறக்கூடாது, பேசக்கூடாது, போகக்கூடாது இல்ல. இந்த காணொலியுமே இணைக்கிறோம். இந்த மேடையிலேயே தன் சொந்த அறையில உட்கார்ந்து பேசுவது போலயே உட்கார்ந்து பேசக்கூடிய ஒரு சுதந்திரம் இருக்கு அப்படின்னா அது நாம் தமிழ் கட்சியில தான் இருக்கும். கட்சியை விட்டு போனவன் நான் அங்கீகாரம் கொடுக்கல, என்னைய பேசல, அண்ணன் போல வரல, அது வேறு. அதை தாண்டி சீமான்கிற ஒரு நபர் நமக்கு சுதந்திரம் கொடுத்திருக்காரு. அதை வந்து மக்கள்கிட்ட எப்படி கொண்டு போய் சேர்க்கணும், அதை எப்படி கட்சிக்கு பயனாக்கணும் அப்படிங்கிறது நிறைய இருக்கு. அதெல்லாம் கட்சி கொண்டா கட்சியை விட்டு போனவங்க போயிருக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை. அவருடைய எண்ணம் வேற தரமாறி போறாங்க. இதுல கூடுதலா என்ன அப்படின்னா, இவ்வளவு பெரிய ஒரு இதுல நம்ம குறிப்பா என்ன சொல்லணும் அப்படின்னா, தாவேகாவை சேர்ந்த தாவேகாவினர் வந்து கண்டிப்பாக இந்த மாநாடு நடக்கக்கூடிய இடத்துக்கு நாளைக்கு வாங்க. ஒரு மாநாடு எப்படி இருக்கணும், ஒரு கட்டமைப்பு எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத கண்டிப்பா பாருங்க. நீங்கள் அரசியல்ல வருவது எங்களுக்கு கோபம் கிடையாது, அரசியலுக்கு நீங்க வரக்கூடாதுன்னு வரீங்க. எப்படி அறனோடு அறத்தோடு எப்படி அறிவோடு அணுகணுங்கிறத சீமானவர்களுடைய மேடையில சீமானவர்களுடைய மாநாட்டுல நீங்க கத்துக்குவீங்க. அதனால தயவு செய்து வந்து பாருங்க. ரசிக மனப்பான்மை அல்லாது, ரசிக போதை அல்லாது, சிறப்பாக இந்த தமிழ் தேசியத்திற்கு வந்து ஒரு எப்படி சொல்லக்கூடியது, நம்ம செய்யக்கூடிய வேலைக்கு நம்மளால் முடிந்த ஒரு பெரிய ஒரு பணியை செய்யணும் அப்படின்னா அதை இந்த நாம் தமிழ் கட்சி மேடையில, நாம் தமிழ் கட்சியோட கூட்டத்துல, நாம் தமிழ் கட்சியோட இந்த மாநாட்டுல தாவேக்கனால கத்துக்கங்க. கத்துக்கிட்ட அரசியல என்ன, நம்ம எப்படி வந்து சொற்பொழிவு ஆற்றணும், எப்படி முகநூலை எழுதணும் அப்படிங்கிறதுனா இங்க வந்து நீங்க கத்துக்கலாம். உங்களுக்காக மிகப்பெரிய அழைப்ப நாம் தமிழ் கட்சி சார்பா நாங்க அழைப்பு விடுக்கிறோம். தயவு செஞ்சு வந்து பாருங்க. ஒரு கூட்டம் எப்படி இருக்கு, அந்த இடத்த எப்படி வந்து பராமரிப்பு பண்றாங்க, அந்த கூட்டம் முடிந்தோட அந்த இடத்த எப்படி வந்து சுத்தப்படுத்தி கொடுத்துட்டு போகுது சுற்றுச்சூழல் பாசறை, ஒரு மேடை எப்படி வந்து படுத்துறாங்க. இங்க வந்து கிரிசி டாப்பாவை போட்டு கம்பியில தடவுறதோ அல்லது மரத்துல ஏறி உட்காரதோ இது போல எதுவுமே இருக்காது. ஒரு எப்படி ஒரு ஆர்மி போர்ஸ் எப்படி இருக்குமோ, ஒரு ராணுவ கட்டமைப்பு எப்படி இருக்குமோ, அதே போல ஈழத்துல எங்க தலைமையில எப்படி பிரபாகரன் அவர்கள் செய்தாரோ அதே போல எங்கள் அண்ணன் சீமான் நீங்க செஞ்சு வச்சிருக்காரு. அந்த கட்டமைப்பை ஏற்படுத்தியிருக்காரு. இந்த பிள்ளைகள் அது போல இருக்கும். அதனால எப்படி இருக்கணும் அப்படிங்கிற கத்துக்கிறதுக்காகவது நீங்க நாம் தமிழ் கட்சிக்கு வாக்கு செலுத்தவனா, நீங்க டிவிகேவில் இருக்கக்கூடிய நீங்க போய் விசைக்கே வாக்கு செலுத்துங்க, அது வேற. ஆனால் எப்படி அரசியல் பழகணும், அரசியல் என்னங்கிறத தெரிஞ்சுக்கிறதாவது நீங்க இந்த மேடைக்கு, இந்த மாநாட்டுக்கு நீங்க வரணுங்கிறத இந்த காணொலி மூலியமா சொல்லிக்கிறோம். அதே போல பார்க்கக்கூடிய பார்வையாளருக்கும் பொதுமக்களுக்கும் என்ன அப்படின்னா, நாளைக்கு கண்டிப்பாக தமிழனா பிறந்த நீங்க எதையாவது ஒண்ணு இந்த தமிழுக்காக செய்யணும் அப்படின்னா இங்க நடக்கக்கூடிய கூட்டத்துக்கு வந்து பாருங்க. உங்களுக்கே தெரியும். இங்க வந்து வேலை செய்யற ஆட்களா இருக்கட்டும், மத்தவங்களா இருக்கட்டும், வரவர்கள் வந்து எந்த கட்சியினரா இருப்பாங்க. ஆனா வந்துட்டு போகும்போது கண்டிப்பாக தமிழ் தேசியத்தை சார்ந்தவரை தான் மாறி போவாங்க. ஏன்னா அதுக்கு நிறைய எடுத்துக்காட்டுகள் இருக்கு, நம்ம சொல்லியிருக்கோம். அதனால ஒரு முறையாவது வந்து பார்த்துட்டு போங்க. ஆலம்பட்டி புதூர் இருக்கக்கூடிய இடத்துல மணப்பாறை, திருச்சியிலிருந்து மணப்பாறையை நோக்கி போகக்கூடிய திண்டுக்கல் முதன்மை சாலையில அங்க திருச்சியிலிருந்து வரும்பொழுது வலதுபுறத்துல இருக்கு. அதே போல கிட்டத்தட்ட 20 கிலோமீட்டர்லாம் பாத்தீங்கன்னா கொடிய கட்டி பிரம்மாண்டமாக நாம் தமிழர் கட்சி இது போல முன்பு நடத்தியது கிடையாது. அப்படி ஒரு மாநாட்டை திருச்சியில நடக்கிறது, திருச்சி மக்களாக நமக்கு ஒரு பெருமை. அதனால தயவு செய்து உங்களால ஒரு பணி நிதி கொடுங்க, அதுக்குள்ள வரவே இல்லை. ஒரு இந்த தமிழ் தேசத்துக்கு ஏதாவது ஒண்ணு செய்யணும் அப்படின்னா தயவு செய்து வந்து பாருங்க, உங்களுக்கு புரியும். நன்றி.
உறவுகளுக்கு வணக்கம். இந்த மேடையை பத்தி நிறைய சிறப்புகளை பேசும்போது இப்ப கூடுதலா ஒரு சிறப்பு என்ன அப்படின்னா, இவ்வளவு பெரிய மேடை, அதுவும் ஒரு தூய தமிழ் மகன், ஒரு தூய தமிழ் பட்டு, ஒரு தேசிய பட்டு, தமிழ் தேசிய பற்றோட ஒரு தமிழ்தாய் மகன் போடக்கூடிய இந்த மேடையில, தமிழ்தாய் மகன் பேசக்கூடிய ஒரு மேடையில பேசும் பொழுது, அப்புறம் மலைத்தாய் மாரி தாய் போம்ல, அவங்க வரலைன்னா நல்லா இருக்காதுல. அவங்க ஆசீர்வாதம் கொடுத்தது போல அப்படியே 2-3 மலைத்துளிகள் அப்படியே வந்து விழுந்த வண்ணம் இருக்கிறது. ரொம்ப ஒரு எப்படின்னா, ஒரு போர் வீரர் போர்ல ஜெயிச்சுட்டு அது ஒரு அரசர் வந்து ஒரு மேடையில நின்று தன்னோட மக்களை பார்க்கும் பொழுது எப்படி ஒரு வியப்பு இருக்குமோ, அது போல இந்த மேடையில நின்று நம்ம பார்க்கும் பொழுது இருக்குது. குறிப்பா என்ன சொல்லணும் அப்படின்னா, கருத்து சுதந்திரம். நம்மள ஒரு மேடையில பேசுவோம், ஒரு வாய்ப்பு கொடுப்பாங்க, இல்ல ஒரு கட்சி சார்ந்து பேசும்போது வாய்ப்பு கொடுப்பாங்க. ஆனா இதே திமுக மேடையிலையோ அல்லது அதிமுக மேடையிலையோ அல்லது பாஜக மேடையிலையோ பணிகள் நடக்கும் பொழுதே அந்த கட்சி சாராம ஆதரவாளரா இருப்பாங்க. இப்படி அந்த ஆதரவாளரா இருப்பாங்க. அது மட்டும் இல்லாத நிறைய அந்த மீடியாலாம் இருப்பாங்கல்ல, அவங்க எல்லாம் ஏறி அனுமதி கொடுக்க மாட்டாங்க. அதை பாக்குறதுக்கோ இல்ல கீழே போங்க இல்ல ஏறக்கூடாது அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அதை தாண்டி இருக்கணும்னா அவன் வந்து நிப்பாட்டி வந்து ஒரு போட்டோ போற மாதிரி கிடைக்காது. இப்ப நான் நின்று பேசுறேன் அப்படின்னா என்னை யாரும் ஏறக்கூடாது, பேசக்கூடாது, போகக்கூடாது இல்ல. இந்த காணொலியுமே இணைக்கிறோம். இந்த மேடையிலேயே தன் சொந்த அறையில உட்கார்ந்து பேசுவது போலயே உட்கார்ந்து பேசக்கூடிய ஒரு சுதந்திரம் இருக்கு அப்படின்னா அது நாம் தமிழ் கட்சியில தான் இருக்கும். கட்சியை விட்டு போனவன் நான் அங்கீகாரம் கொடுக்கல, என்ன பேசல, அண்ணன் போல வரல, அது வேறு. அதை தாண்டி சீமான்கிற ஒரு நபர் நமக்கு சுதந்திரம் கொடுத்திருக்காரு. அதை வந்து மக்கள்கிட்ட எப்படி கொண்டு போய் சேர்க்கணும், அதை எப்படி கட்சிக்கு பயனாக்கணும் அப்படிங்கிறது நிறைய இருக்கு. அதெல்லாம் கட்சி கொண்டா கட்சியை விட்டு போனவங்க போயிருக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை. அவருடைய எண்ணம் வேற தரமாறி போறாங்க. இதுல கூடுதலா என்ன அப்படின்னா, இவ்வளவு பெரிய ஒரு இதுல நம்ம குறிப்பா என்ன சொல்லணும் அப்படின்னா, தாவேக்காவை சேர்ந்த தாவேக்காவினர் வந்து கண்டிப்பாக இந்த மாநாடு நடக்கக்கூடிய இடத்துக்கு நாளைக்கு வாங்க. ஒரு மாநாடு எப்படி இருக்கணும், ஒரு கட்டமைப்பு எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத கண்டிப்பா பாருங்க. நீங்கள் அரசியல்ல வருவது எங்களுக்கு கோபம் கிடையாது, அரசியலுக்கு நீங்க வரக்கூடாது இல்ல, வரீங்க எப்படி அறத்தோடு எப்படி அறிவோடு அணுகணுங்கிறத சீமான் அவர்களுடைய மேடையில, சீமான் அவர்களுடைய மாநாட்டுல நீங்க கத்துக்குவீங்க. அதனால தயவு செய்து வந்து பாருங்க. ரசிக மனப்பான்மை அல்லாது, ரசிக போதை அல்லாது, சிறப்பாக இந்த தமிழ் தேசியத்திற்கு வந்து ஒரு எப்படி சொல்லக்கூடியது, நம்ம செய்யக்கூடிய வேலைக்கு நம்மளால் முடிந்த ஒரு பெரிய ஒரு பணியை செய்யணும் அப்படின்னா அது இந்த நாம் தமிழர் கட்சி மேடையில, நாம் தமிழர் கட்சியோட கூட்டத்துல, நாம் தமிழர் கட்சியோட இந்த மாநாட்டுல தாவேக்கனால கத்துக்கிட்டு அரசியல என்ன நம்ம எப்படி வந்து சொற்பொழிவு ஆற்றணும், எப்படி முகநூல எழுதணும் அப்படிங்கிறதுனா இங்க வந்து நீங்க கத்துக்கலாம். உங்களுக்காக மிகப்பெரிய அழைப்ப நாம் தமிழ் கட்சி சார்பா நாங்க அழைப்பு விடுக்கிறோம். தயவு செஞ்சு வந்து பாருங்க. ஒரு கூட்டம் எப்படி இருக்கு, அந்த இடத்த எப்படி வந்து பராமரிப்பு பண்றாங்க, அந்த கூட்டம் முடிந்தோட அந்த இடத்த எப்படி வந்து சுத்தப்படுத்தி கொடுத்துட்டு போகுது, சுற்றுச்சூழல் பாசறை, ஒரு மேடை எப்படி வந்து படுத்துறாங்க. இங்க வந்து கிரிசி டாப்பாவை போட்டு கம்பியில தடவுறதோ அல்லது மரத்துல ஏறி உட்காரதோ இது போல எதுவுமே இருக்காது. ஒரு ஆர்மி போர்ஸ் எப்படி இருக்குமோ, ஒரு ராணுவ கட்டமைப்பு எப்படி இருக்குமோ, அதே போல ஈழத்துல எங்க தலைமையில எப்படி பிரபாகரன் அவர்கள் செய்தாரோ அதே போல எங்கள் அண்ணன் சீமான் நீங்க செஞ்சு வச்சிருக்காரு. அந்த கட்டமைப்பை ஏற்படுத்தியிருக்காரு. இந்த பிள்ளைகள் அது போல இருக்கும். அதனால எப்படி இருக்கணும் அப்படிங்கிற கத்துக்கிறதுக்காகவது நீங்க நாம் தமிழ் கட்சிக்கு வாக்கு செலுத்தவனா, நீங்க டிவி கேபிள் இருக்கக்கூடிய நீங்க போய் விசைக்கே வாக்கு செலுத்துங்க, அது வேற. ஆனால் எப்படி அரசியல் பழகணும், அரசியல் என்னங்கிறத தெரிஞ்சுக்கிறதாவது நீங்க இந்த மேடைக்கு, இந்த மாநாட்டுக்கு நீங்க வரணுங்கிறத இந்த காணொலி மூலியமா சொல்லிக்கிறோம். அதே போல பார்க்கக்கூடிய பார்வையாளருக்கும் பொதுமக்களுக்கும் என்ன அப்படின்னா, நாளைக்கு கண்டிப்பாக தமிழனா பிறந்த நீங்க எதையாவது ஒண்ணு இந்த தமிழுக்காக செய்யணும் அப்படின்னா இங்க நடக்கக்கூடிய கூட்டத்துக்கு வந்து பாருங்க. உங்களுக்கே தெரியும். இங்க வந்து வேலை செய்யற ஆட்களா இருக்கட்டும், மத்தவங்களா இருக்கட்டும், வரவர்கள் வந்து எந்த கட்சியில இருப்பாங்க. ஆனா வந்துட்டு போகும்போது கண்டிப்பாக தமிழ் தேசியத்தை சார்ந்தவரை தான் மாறி போவாங்க. ஏன்னா அதுக்கு நிறைய எடுத்துக்காட்டுகள் இருக்கு, நம்ம சொல்லியிருக்கோம். அதனால ஒரு முறையாவது வந்து பாத்துட்டு போங்க. ஆலம்பட்டி புதூர் இருக்கக்கூடிய இடத்துல மணப்பாறை, திருச்சியிலிருந்து மணப்பாறையை நோக்கி போகக்கூடிய திண்டுக்கல் முதன்மை சாலையில அங்க திருச்சியிலிருந்து வரும்பொழுது வலதுபுறத்துல இருக்கு. அதே போல கிட்டத்தட்ட 20 கிலோமீட்டர்லாம் பாத்தீங்கன்னா கொடிய கட்டி பிரம்மாண்டமாக நாம் தமிழர் கட்சி இது போல முன்பு நடத்தியது கிடையாது. அப்படி ஒரு மாநாட்டை திருச்சியில நடக்கிறது திருச்சி மக்களாக நமக்கு ஒரு பெருமை. அதனால தயவு செய்து உங்களால ஒரு பணி நிதி கொடுங்க, அதுக்குள்ள வரவே இல்லை. ஒரு இந்த தமிழ் தேசத்துக்கு ஏதாவது ஒண்ணு செய்யணும் அப்படின்னா தயவு செய்து வந்து பாருங்க, உங்களுக்கு புரியும். நன்றி.